Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல யூனிஃபார்ம் half பேண்டோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் கட்டிங் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை வீடியோ பார்க்கலனா ஐ பட்டன்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த வீடியோவை நான் ஒரு ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக போட்டால் எப்படி புரியும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோ இது. ஸோ இப்போ ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீஸுங்க பாருங்கள். பாக்கெட்டு, பெல்ட்டு, அப்புறம் ஜிப்போட பீஸு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு பாக்கெட் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தனியாக பிரித்து வச்சுக்கணும். அப்படி இல்லைனா நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகி லாஸ்ட்டாக வந்து பாக்கெட் எல்லாம் ஒரே பக்கமாக வர மாதிரி ஆகிடும். நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இது பாக்கெட் பீஸு. ஸோ பாக்கெட் பீஸு இப்படி கீழே வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் உள்ளே போகணும் அப்படின்றதால மார்க்கிங்கை மேலே வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் அந்த இன்னொரு பீஸை வச்சுக்கலாம். ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நாச் போட்டு விட்டுருக்கோம், ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டு விட்டுருக்கோம் பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த கட்டுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது 1/4 இன்ச்செல்லாம் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான், கொஞ்சம் மேலே எடுத்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாக்கெட் பீஸ் மேலே தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த எல் ஷேப்பில் நம்ம போட்டாச்சு. இன்னும் ஒரு நாச் அந்த ஸ்டிச் கிட்ட வர மாதிரி ஒரு கட் போட்டால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக டேர்ன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணி நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம படிமான தையல் போட்டுட்டோம். இப்போது இந்த பீஸ் அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. உள்பக்கமாக திருப்பிட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பாக்கெட் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து கீழே கொஞ்சம் பீஸ் தனியாக இருக்குல்ல, அதை அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி விட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் மிடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணும் போதேவும் மார்க் பண்ணிக்கலாம். மிடில் மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் வைக்கிறதுக்காக, டாட்னா ஃப்ளீட், ஒரே ஒரு ஃப்ளீட் வைக்கிறதுக்காக நான் 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளீட் பிடிக்கணும். ஃப்ளீட் வந்து பாக்கெட் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாக்கெட்டும் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும், ஃப்ளீட்ஸும் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக மேலே இருக்கிற பீஸை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹிப்பு மெஷருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பக்கம் ஃப்ளீட் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம பாக்கெட் எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 1 2 நீங்கள் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இதுவும் படிமான தையல் போட்டு டர்ன் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். இப்போ பாக்கெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கத்துக்கும் நம்ம பாக்கெட் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டாட் பிடிக்கணும். ஸோ பேக் டாட்டுக்கு வந்து அந்த ஸ்டிச்சுக்கு எவ்வளோ, அதாவது நம்ம ஹிப் மெஷர் 7 இல்லை, அந்த 7ல் மிடில் எடுத்துக்கலாம். ஸோ 3.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 3.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்படி டைட் பண்ணேன்னா நமக்கு அந்த மார்க் வரும். ஸோ அதனால் அப்படியே டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டாட் வந்து 3 இன்ச்சஸ் அளவுக்கு பிடிக்கணும். அதாவது ஹாஃப் இன்ச் வர மாதிரி 3 இன்ச்சஸ் லென்த்துக்கு பிடிக்கணும். அப்படியே கிராஸாக ஸ்லாண்டிங்காக வரணும். அது வந்து நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா அதோட ஷேப்பே போயிடும். ஸோ அப்படியே கோடு போட்ட மாதிரி உங்களுக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கேல் லைன் போட்டுட்டு போடுங்க. கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ்டான விஷயம்தான். நீங்கள் வந்து 2-3 டைம் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இப்போ நகத்தில் கீறி விட்டாச்சு. நீங்கள் அயன் பண்ணிக்கிறதுனாலும் அயன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது அந்த பாக்கெட்டுக்கு வெளியே வந்து இந்த அளவுக்கு வந்து கிளாத் இருக்கும். ஸோ அது அந்த பாக்கெட்டில் தையல் விடக்கூடாது. பட் தையல் வந்து நல்ல பாக்கெட்டோட அந்த எட்ஜில் வரணும். நம்ம வந்து நீடில் இறக்கணுன்னாலே மேலே ஏறாமல் கரெக்டாக கீழே வந்துடும். அதாவது பைப்பிங்கெல்லாம் கொடுக்கும்போது எப்படி கீழே தையல் வருதோ அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வரும்போது அந்த பாக்கெட் ஜாயின் பண்ண இடத்துல வரும்போது அந்த கட்டு எதுவுமே தெரியாத மாதிரி லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்து தையல் போடுங்க. ஸோ பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நமக்கு பாக்கெட் நீட்டாக வந்துருச்சு. ஸோ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். 2 பக்கமும் நமக்கு வந்து சைட் ஜாயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ப்ளையும் ஜிப்புக்காகவும் இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல, நம்ம பெரிய பீஸாக எடுத்துலாம் 3 இன்ச்சு பீஸு. அதை இப்படி வச்சு மேலே வந்து ஒரு 1.25 இன்ச்சு வர மாதிரி, கீழே அதை அப்படியே குறைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு கிராஸாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக இருக்கிற சைடில் இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஓவர்லாக் போட போகிறோம். ஃபுல்லாக எங்கெங்கே நமக்கு அந்த இந்த இடம், அதுக்கப்புறம் இந்த கர்வ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். எல்லா பீஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடிஷ்னலாக அந்த ஓவர்லாக் த்ரெட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 5 இன்ச் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி கட் போட்டிருக்கோம். பட் ஓவர்லாக் பண்ணதால் அது ஹைட் ஆகிடுது அப்படின்றதால நான் திரும்பி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இப்படி அந்த ஓவர்லாக் வந்து அந்த கர்வ் இருக்கிற பக்கம் மட்டும் போட்டிருக்கோம். அதில் அப்படியே ஃபுல்லாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கீழே வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஜாயின் பண்ணோம்ல, ஸோ ஓவர்லாக் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி படிமான தையல் போட்டுருணும். இப்படி படிமான தையல் போடும்போது மெயினாக பாக்கெட் கிட்ட வரும்போது அப்படியே டர்ன் பண்ணி நல்லா ஒரு 4-5 லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி பாக்கெட் இருக்கிற பக்கம் இல்லை, பேக் சைட் பீஸில் தான் நம்ம அந்த படிமான தையல் போடுறோம். ஸோ அது போட்ட உடனே நமக்கு நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, நம்ம ஓவர்லாக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பக்கம் வச்சு அந்த ஜிப்பை வந்து அப்படியே தையல் போடுறோம். நம்ம ஜிப்பை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கோம்ல, ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இதுலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதே 5 இன்ச்சு லைட்டாக ஒரு கட் போட்டுட்டு நம்ம இந்த ஜிப்பை அப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கட் போட்ட வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி தையல் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பெல்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பீஸ் வந்து மெஷர் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பெல்ட் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு பீஸும், அப்புறம் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இன்னொரு பீஸும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு பீஸும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு பீஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வர மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பீஸ் கட் பண்ணிடலாம். நமக்கு வந்து லூப் வைக்கிறதுக்காக அதோட அளவு வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி 6 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கேன்வாஸ், ஃபியூசிபிள் கேன்வாஸு. இந்த கேன்வாஸை நம்ம அப்படியே நமக்கு மீட்டர் கணக்கில் கிடைக்கும் கடையில். நீங்கள் வந்து பெல்ட் கேன்வாஸ்ன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ இது வந்து 2 பீஸுக்கும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். பேண்ட் பெல்ட் கேன்வாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அயன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது அதில் க்ளூ இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அயன் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு 3/4 இன்ச்சையும் ஃபோல்ட் பண்ண மாதிரி அப்படியே அயன் பண்ணிட்டேன். ஸோ அந்த 3/4 இன்ச்சை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹிப்பு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஜிப்புக்கிட்ட இருந்து 28 இன்ச் அப்படின்னும் போது நமக்கு வந்து 14 இன்ச், பாதி வந்து 14 இன்ச். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு லூப் வைக்கணும். அப்புறம் பாக்கெட் கிட்ட ஒரு லூப் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் கிட்ட ஒரு லூப் வைக்கணும். ஸோ 3 லூப் வைப்போம் ஒரு சைடும். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே வச்சு ட்ரேஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்போ நமக்கு மெஷர்மெண்ட் மாறாது. இப்போ வந்து நம்ம அந்த பெல்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படியே வச்சு அந்த 1/4 இன்ச்சு வந்து தையல் போடணும். அந்த பக்கம் 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம அயன் பண்ணணும். 1/4 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு கூட நம்ம விட்டுக்கலாம். ஸோ அது வைக்கும் போது ஒரு பாருங்கள், தைக்கும் போது ஒரு லூப்பை நம்ம வச்சுட்டு கீழே பார்த்த மாதிரி வைக்கணும். வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். மூணு லூப்பையும் கரெக்டாக நம்ம வச்சிடலாம். அந்த ஜிப் எண்டு வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை வந்து நான் கீழே அப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இறக்கி தையல் போட்டேன். பட் அது வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லூப் வந்து கடையில் அப்படியே கிடைக்கும். நம்ம வந்து கொக்கி மாட்டுறதுக்கு கொக்கி மாட்டுறது இந்த மாதிரி அதில் ஷார்ப்பாக வந்து பின்னு மாதிரி இருக்கும். கிளாத்துக்குள்ளே நான் இப்படி போடுற பாருங்கள், போட்டோடனே உள்ளே போயிடும். நீங்கள் பேக் சைடில் பார்த்தா தெரியும், ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தனியாக வாஷருமே வரும், செட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வாஷரை போட்டுட்டு கட்டிங் பிளேயர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்து நசுக்கி விட்டுருங்க அதை. ஸோ நான் வந்து ஸ்பேனர் வச்சு தான் அது பண்ணுறேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அதை டைட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்படி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக தான். ஸோ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கே அந்த ஜிப்பு முடியுதோ அந்த இடத்துல நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அந்த கார்னரை வந்து லைட்டாக கட் போட்டுட்டு டர்ன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்போ பார்த்தாலே நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ஒரு தையல் அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். பாக்கெட் வரைக்கும் மட்டும் தையல் போட்டுக்கலாம். ஸோ தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூப்பை மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். மற்றது எல்லாமே நம்ம இப்படி தான் பண்ணணும்.
ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே ஃபோல்ட் பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு மடிக்க போகிறோமோ அங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லைன் போட்டாச்சு. இப்போ அந்த சைடை வந்து ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் தைக்கும் போதே மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. ஸோ நம்ம அப்போ தான் வந்து அந்த ஜிப்பெல்லாம் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் விட்டுருக்க பாருங்கள். அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறத விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே அந்த மெயின் கிளாத்தை வச்சுட்டு இந்த 2 இதுவுமே நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அந்த ஜிப்பை வந்து கவர் பண்ண மாதிரி தையல் போடணும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா கண்டிப்பாக இது ஒரு கன்ஃபியூஸான ஏரியா தான். நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள், கவர் ஆகிருக்கு. இந்த ஜிப்பு வந்து கவர் ஆன மாதிரி தையல் வரணும். ஸோ கவர் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ கவர் ஆன மாதிரி. ஸோ நம்ம அந்த ஜிப் அட்டாச் பண்ணதை விட ஒரு பாயிண்ட் வெளியே வச்ச மாதிரி தையல் போடணும் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அதை நான் திரும்பவும் போடுறேன் பாருங்கள். போடும்போது உங்களுக்கு புரியும். நல்லா லாக் ஸ்டிச் போட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த ஜிப்பெல்லாம் லாக் பண்ணி அப்படியே அந்த ஷேப் இருக்கிற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஜிப்புக்கு வந்து நல்லா லாக் பண்ணிடலாம். 4-5 தையல் வர மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை அப்படியே நம்ம தையல் போட்டுடலாம். அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடில் தள்ளிடணும். ஸோ இப்போ தையல் போட்டாச்சு பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த அடிஷ்னலாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இன்னொரு பெல்ட்டு பேக்கில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு மிச்சம்லாம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா போதும். இது அதிகமாக தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிவிடுவோம். இதுலேயுமே நான் லூப் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். லூப்பெல்லாம் நம்ம வச்சுட்டோம். இப்போ காட்டுற பாருங்கள், அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கமாக வச்சு அந்த லூப் அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஏன்னா பெல்ட்டு பெருசாக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த லூப் வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படின்றதுக்காக தான் தையல் போட்டாச்சு. இப்போ அந்த அடிஷ்னலாக இருக்கிற பீஸ், மிடில் இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஸோ நான் கட் பண்ணிடுறேன். ஒரு 3 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜிப்புக்கு நேராக லைன் போட்டுட்டு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுங்க அடிஷ்னலாக இருக்கிற கிளாத்தை. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இப்படி தான் வரும் நமக்கு பேண்ட்டோட அந்த ஹூக் மாட்டுற இடம். ஸோ இங்கே வந்து நம்ம ஹூக் வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கே ஹூக் வரும் அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 ஹூக் வைக்கலாம். ஒரு ஹூக் தான், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இன்னொன்று வேணும், டைட்டாக வேணும்னா அடுத்த லூப்பில் போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதில் நான் ஹூக்கை வச்சு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி, அதுலேயுமே 3 ஷார்ப்பாக அந்த பின் மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குமே வாஷர் இருக்கும். வாஷரில் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி அடித்து விட்டுருங்க. கட்டிங் பிளேனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஊக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஊக்கு ரெடி ஆன அப்புறம் பாருங்கள், இங்கே ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு மேலேயும் கீழே நம்ம தையல் போட்டுடலாம். அந்த பீஸ் மடிஞ்ச மாதிரி நமக்கு இப்போ தையல் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நமக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். அங்கே நம்ம தையல் போட்டுடலாம். இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அது நான் வந்து போன பேண்ட்டில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத.
ஸோ அந்த மாதிரி மெத்தட் வேணும்னா நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதால தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹிப்பை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே வந்து லூப் வைக்கிறதுக்காக மெஷர் பண்ணோம். அதை இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போடணும். பெல்ட்டுக்கு கீழே இருந்து போடணும். கரெக்டாக மெஷர்மெண்ட் மாறாமல் பெல்ட்டுக்கு கீழே இருந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். மூணு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ போடும்போது அப்படியே பெல்ட்டில் தையல் போட்டுடலாம். மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். பெல்ட்டில் வரும்போது கிராஸாக வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் பிரிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். இது எதுக்கு ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வளர்ந்தாலுமே உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்டாலும் இதை பிரித்து தையல் தச்சுக்கலாம், அதுக்காக தான். ஸோ இப்போ இதை இப்படி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஹிப்புக்கிட்ட. ஸோ இப்படி வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த இடம்லாம் வந்து நல்லா அந்த ரஃப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கவர் பண்ண மாதிரி ஆல்ரெடி நம்ம பாதியில் விட்டுருக்கோம். அது எல்லாமே அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ திரும்பவும் வந்து அந்த லெக் சுற்றி ஃபுல் தையலும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். மிடில் பார்த்துக்கோங்க, அப் அண்ட் டவுன் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்போவுமே லெக் கீழே ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா அந்த கோடு போட்டிருக்கேன்ல, அதை விட ஒரு 1/4 இன்ச்சு இறக்கமாக வச்சுக்கிறேன். நம்ம இந்த தையல் போடணும்னு அவசியம் இல்லை, டபுளாக ஃபோல்ட் பண்ணியே தையல் போட்டுக்கலாம். பட் நான் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால ஃபோல்ட் பண்ணி தையல் போடுறேன். ஸோ டபுள் ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி. ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து மேலே வந்து லூப்பை வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து பிரைட் இல்லாமல் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் தெரியுதா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி நான் வந்து லூப் ஒன்று ஸ்டிச் பண்ணுறதை காட்டினாலும் அதே மாதிரி லூப்பை ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கிறோம். படிமான தையல் மாதிரி வந்துடும் அது. ஸோ எவ்வளோ தான் நம்ம பார்த்து வீடியோ எடுத்தாலும் மிடில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடும், எப்போவுமே ஏதாவது ஒன்று ஆகும். ஸோ இது வந்து நல்லா டார்க்காக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட பேண்ட்டோட ஃபுல் ஸ்டிச்சிங்காக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.